வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன். நம்ம சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரெசிபி 505. நீங்கள் நம்ம கோவைக்காய் சட்னி இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு சட்னி. தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு ஃபேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்து நறுக்கி வச்சுக்கிற கோவைக்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு ஏற்கனவே நறுக்கி வச்சுக்கிற தக்காளி 1 கப் அளவுக்கு சேர்த்து உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து மறுபடியும் நல்லா அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கோவைக்காய் தக்காளி நல்லா வதங்கி விட்ட பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி 1 பிடி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் அதை ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது தனியாக இருக்கட்டும். மறுபடியும் ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன், வரமிளகாய் ஒரு 4 சேர்த்து நல்லா அந்த மாதிரி கொஞ்ச நேரம் வதக்கி விட்ட பிறகு பூண்டு ஒரு 15 திரி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்குங்க. வதக்கி அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது தனியாக இருக்கட்டும். இப்போ வாணலியில் எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற கோவைக்காய் விழுது, மசாலா விழுது 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணி தேவையான சேர்த்துங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி, தோசை, சாதத்திற்கு ஒரு அருமையான கோவைக்காய் சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.